தகப்பனே, உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தேவாதி தேவனே, உம்முடைய ராஜரீகம் பூமியிலே வெளிப்படுகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டின் நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன், இந்த ஆண்டின் கடைசி பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ஐயா. கர்த்தாவே, இந்த நாளை காண வாஞ்சித்த அநேகர் காணாமல் போனார்கள். ஆனால் கர்த்தர் கிருபையாய் எங்களுக்கு கொடுத்த இந்த தகப்பனே நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய விசேஷித்த கிருபைகளுக்குள்ளாய் பிள்ளைகள் எதிர்பார்க்கிற நன்மைகள் வருகிற புதிய நாட்களிலும் புதிய ஆண்டுகளிலும் புதிய ஆண்டிலும் வெளிப்பட கர்த்தர் கிருபைதாங்க. என் தேவன் 10,000களில் சிறந்தவன். கர்த்தருடைய ஏற்பட்ட கிருபைகளுக்குள்ளாய் மூடி மறைத்து நடத்துங்க. பரிசுத்தவான்கள் எங்கெல்லாம் ஆராதித்து கொண்டே இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமை தங்கட்டும். இந்த நாளிலும் எங்கள் நடுவிலே நீர் எழுந்தள்ளும்படியாய் தாழ்த்துகிறோம். கர்த்தருடைய தயவுள்ள கரமும் கிருபையும் பாடலை பாடி துதிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுங்க. ராகம் தகப்பனை உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கருத்தோடு கூட கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் உயர்த்தி பாட கிருபை தாங்க. தேவ அன்பின் பூர்ண கிருபைகளுக்குள்ளாய் சபையாரும் இணைந்து பாட கிருபை தாங்க. தகப்பனே, இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வரக்கூடிய தேவதாசனுக்காய் துதிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை சொல்ந்து கொள்ளட்டும். என் தேவனே, ஊழியங்களை தாழ்த்துகிற வேலையடைங்க, ஆசீர்வதிங்க, ஆஸ்வாதமாக நடத்துங்க. இயேசுவின் ரத்தத்தின் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்தியே வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு
எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு கலக்கம், எவ்வளவு வேதனைகள், மாறா துயரம். வாழ்க்கையே இவ்வளவுதான், நம்முடைய முடிவே எவ்வளவுதான் என்று சொல்ல வேளையிலே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாள் அவர் இந்த ஆண்டிலே நடத்தி வந்த கிருபைக்காய், மீதியான நாட்களில் நடத்த போகிற கிருபைக்காய் உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்து நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. எங்கள் அன்பு தகப்பனுக்கு நன்றி சொல்லுகிறப்பா, நன்றி சொல்லுகிற ஐயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. உடைய பலிபீடத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற ஐயா. சேகாலான மரபஷாலோ கர்வாக்கசில் ஆக்கதியா ஸ்வத்வாலா. Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இஸ்ரவேலின் ஜெயபலமாண்டே கருத்துக்குள்ளாய் எங்களை தாழ்த்தி ஒப்பெடுக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய மகிமையின் கரமங்களை நடத்துங்க. குடிச்சு சேர்த்த பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பெடுக்கிற ஆஸ்வதிங்க. பலவீனப்பட்ட பிள்ளைகளை பலவீனங்கள் நீங்கி நல்ல சுகத்தோடு பலத்தோடு அழைத்து வாங்க. புதிய கிருபைகளோடு கூட இந்த நாளை எங்களுக்கு ஆஸ்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படியாகவும் வரக்கூடிய தேவதாசனை எந்த ஒரு தடையில்லாத ஒன்றும் அழைத்து வரும்படியாகவும் தாழ்த்துகிறோம். தேவ கருத்துக்குள்ளாய் தாழ்த்தி ஒப்படுக்கிற நடத்து ஏற்றுவன்ற நல்ல பீதா. ஆமாம். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கின்றோமே சுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகின்றோமே சுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கின்றோமே சுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே
உம்மை தொழுகின்றோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் நேசத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் நேசத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். கரங்களை தட்டி இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன், ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன். அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர், அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன், தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர், தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தீர். இதுவரை என்னை நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள்
சோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஆண்டின் இறுதியிலும் தகப்பனே இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து பெற்று உமக்கென்று கொடுத்த காணிக்கைகளை அங்கீகரித்து ஆஸ்வதிங்க. கர்த்தாவே, பிள்ளைகளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஊழியம் செய்யும்படியான ஒரு நல்ல நேரத்தை கொடுத்த தேவனுக்கு நான் என் மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஊழியம் செய்யும்படியாக அழைப்பு கொடுத்த அருமையான பாஸ்டர் அவர்களுக்கும், தாயார் அவர்களுக்கும், சபை மக்கள் யாவருக்கும் என் மனமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு 2 மாதங்களுக்கு முன்பாக பாஸ்டர் ஜெபராஜ் அவர்கள் இந்த நாள் உங்கள் மத்தியில் நான் இருக்க வேண்டும் என்று எனக்கு அழைப்பு கொடுத்தார்கள். குறித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நானும் குறித்து கொண்டேன். ஆனால் எனக்கு பிரச்சனை தலைமை சபை தான். ஆமாம், திடீரென்று ஊழியங்களை ஏற்படுத்துவார். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை அங்கே பேசும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். நான் இன்றைக்கு பேசுவேன் என்று சொல்லி நான் எதிர்பார்த்திருந்தேன். நான் 3வது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய கிருபை. ஆனால் நேற்று மாலையிலே ஃபோன் பண்ணி இன்றைக்கு தலைமை சபையில் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். என்ன செய்வதுன்னு தெரியல. பாஸ்டர் ஜெபராஜுக்கு ஒரு மெடிக்கல் லீவ் லெட்டர் அனுப்பிடலாமா என்று ஒரு யோசனை. ஆனால் 2 மாதங்கள் முன்பாக சொல்லிவிட்டார். தலைமை சபையில் சொன்னேன், நான் விதமாக போக வேண்டியது இருக்கிறது, நான் இருந்து ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு சூழ்நிலை இல்லை, என்னை மன்னித்து கொள்ளுங்கள், வேறு யாராவது யூஸ் பண்ணிக்கோங்க என்று சொன்னேன். ஹல்லேலூயா. நிறைய பேர் இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. ஆனால் கர்த்தர் நல்லவர். சபைக்கு போனால் மாட்டிப்பேன்னு சொல்லிட்டு சபைக்கு போகாமல் நேராக ஜெபத்துக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்து உங்கள் மத்தியிலே சீக்கிரம் வர வேண்டும் என்று சொல்லி தான் நாங்கள் தலைமை சபைக்கு இன்றைக்கி போகல. நாங்கள் ஏன்னா போனோம், அங்கே முடிஞ்சு அங்கேருந்து வெளியே வருவதற்குள்ளே ஒரு தாமதம் ஆகிவிடும் என்று சொல்லி பொறுமையாக ஒரு 9:30க்கு கிளம்புனா இங்கே கரெக்டாக வந்துடலாம் என்று சொன்னால் அது அப்படி இப்படி எப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி லேட் ஆகிவிட்டது. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு ஒரு வாரம் எனக்கு உடல் நலம் சரியில்லை. அவைகள் மத்தியிலும் கர்த்தர் நல்லவராக இருந்து பலப்படுத்தி ஊழியத்தை செய்ய வைத்து கொண்டு இருக்கிறார். ஒரு மாதிரி காப்பு, இரும்பல், சளி இதெல்லாம் கொஞ்சம் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. எனவே நீங்கள் அடினக்காக ஜெபம் செய்யுங்கள். கர்த்தர் நல்லவர். நேற்று குடும்பத்தோடு கூட நாங்கள் கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருந்தது. இரவு 11 மணிக்கே தான் வீட்டுக்கு வர வேண்டியது இருந்தது. அந்த நேரத்துக்காக என்ன புதிய ஆண்டுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கலாமா, அது ஏற்புடையதாக இருக்காது. பாஸ்டர் ஜெபராஜ் டிசம்பர் 31ஆம் தேதி தாயார் அவர்களும் கொடுப்பார்களே, நம்ம அதுக்கு முன்னதாக ஏதாவது சொல்லிடக்கூடாது என்ற ஒரு பெரிய பிரச்சனை போராட்டமும் இருந்தது. இந்த நாள் காலையில் ஜெபத்தில் இருக்கும்போது குறிப்பு எதுவும் இல்லை. ஆவியானவர் அப்படியே குறிப்பை கொடுத்து அப்படி தான் ஆவியானவர் பேச போகிறாரு. என் சிந்தையிலே ஒரு வார்த்தை வைத்தார். அந்த வார்த்தை தான் இந்த காலையில் நான் பேச போகிறேன். எந்த குறிப்பும் இல்லை. குறிப்பு எடுப்பதற்கு நேரமும் இல்லை, தியானிப்பதற்கு நேரமும் இல்லை. ஆனால் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழங்காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். எலியா சுழங்காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். ஒரு வினாடி கண்களை மூடி தேவ ஆவியானவரோடு பேசும்படியாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோமா? ஒரு மனுஷன் சத்தம் வேண்டாம். மனுஷனுடைய சத்தம் எப்போதும் நமக்கு பலனை ஏற்படுத்துவதில்லை. ஆவியானவரோடு கூட இந்த காலையில் பேசும்படியாக எல்லோரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? வாரும் தூய ஆவியே, ஓம் பிரசன்ன வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை வாரும் தூய ஆவியே,
உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீர் பேருங்காற்றும் நீரே, பெருமலை போலவே உம்மாவியை ஊற்றும். எல்லோரும் அக்கினியும் நீரே பெருங்காற்று நீரே, பெருமலை போலவே உம்மாவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையாலே நீராளுகை செய்யோ. வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யோ. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியின் மூலமாக உங்கள் சமூகத்தில் வருகிறோம். எங்கள் திரேக தேவனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 24ஆம் ஆண்டின் கடைசி மாதத்தின் கடைசி ஓய்வு நாள் காலையிலே உங்களுடைய ஆலயத்தில் நாங்கள் விதமாய் கூடும்படியாக எங்களுக்கு நீ தயவு செய்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆரம்பத்திலிருந்து இம்மட்டும் ஆவியான ஆளுகையும் ஆழ்ந்த கிரிகளோடு கூட ஏற்படுத்தி தந்தமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்போதும் உம்முடைய வசனத்தை கேட்டு அதன்படி கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டு அது சீக்கிரத்தில் நடைபெறும் வருகைக்கு நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க எங்களை இப்படி ஒப்பு கொடுத்து பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம். தேவ ஆவியானவர் பேசும், எங்களிலே கிரியை செய்யும், நன்மைக்கு எதுவாக ஆண்டு கொள்ளும். துதிகன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வாசிக்கப்பட்ட வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். இங்கே எளிய இந்த ஒரு தெய்வ மனுஷனை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். மறுபடியும் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழங்காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். இங்கே அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து பன்மையிலே சொல்லுகிறது. இருவர் பேசிக்கொண்டு போவதாக இந்த வேதம் சொல்கிறது. இருவர் பேசிக்கொண்டு போகிறார்கள், ஆனால் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. அன்பான் தெய்வ ஜனமே, அந்த இருவரும் அவர்கள் தீர்க்கதரிசி தான். இருவருக்கும் தேவ அழைப்பை பெற்று தேவ கனமான ஊழியத்தை செய்கின்றவர்கள் தான். ஆனால் இருவரும் ஒன்றோடு இணைந்து அவர்கள் ஒரே ஆவி உள்ளவர்களாக ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். வேதம் சொல்கிறது, ஒருவரை பிரித்து ஒருவரை எடுத்துக்கொண்டது. அன்பான் தேவ ஜனமே, த சக்சஸ்ஃபுல் ஃபினிஷிங் என்ற தலைப்பிலே, த லைஃப் ஆஃப் தி சக்சஸ்ஃபுல் ஃபினிஷிங் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க இருக்கிறேன். வெற்றியாக முடித்த ஒரு வாழ்க்கை, ஜெயமாக முடித்த ஒரு வாழ்க்கை என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக இருக்கிறேன். வருடத்தின் கடைசியில் வந்திருக்கின்றோம். ஒரு கேள்வி உங்கள் முன்பாக வைத்து விட்டு செய்திக்குள்ளே கடந்து செல்ல வாஞ்சிக்கின்றேன். இந்த ஆண்டு 24 ஆரம்பித்தோம். துரிதமாக புஸ்ஸுவான மாதிரி இந்த ஆண்டு நம்ம மத்தியில் ஓடிவிட்டது. ஆச்சரியமாக இருக்கிறது. இது எதை குறிக்கிறது சொன்னால், நாம் ஆண்டவருடைய வருகை சந்திக்கும் நேரத்துக்குள்ளே இருக்கிறோம் என்பதை தான் காட்டுகிறேன். இந்த ஆரம்பித்தோம். இப்போது இன்னும் 2 நாட்களில் முடிக்கப் போகிறோம். நான் இந்த வருஷத்தை நான் ஜெயமாக முடிக்கிறேனா? தொடர்ந்து வருகின்ற
என்னுடைய வாழ்க்கையும் நான் ஜெயமாக முடிப்பேனா என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள் வைத்து விட்டு செய்திக்குள்ளே கடந்து சில வாஞ்சிக்கின்றேன். இந்த ஆண்டு கடந்து வந்தோம், இத்தனை காலங்கள் இத்தனை மாதங்கள் நாம் கடந்து வந்தோம். இன்னும் 2 நாட்களில் இந்த ஆண்டு முடிக்கப் போகிறோம். இந்த ஆண்டு ஆரம்பித்து இதுவரைக்கும் ஜாவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஜெயமுள்ளவனாக ஓட்டத்தை ஓடி வந்திருக்கிறேனா? இந்த ஆண்டு ஜெயமுள்ளவனாக என் ஓட்டத்தை முடிப்பேனா? தொடர்ந்து அடுத்த ஆண்டு இந்த மாதம் இந்த தேதியிலே நாம் இருப்போமா என்று தெரியாது. அப்படியே என் ஓட்டம் முடியும் போது என் வாழ்க்கை ஜெயமுள்ளதாய் முடிப்பேனா என்பதை தான் இந்த நாளில் தியானிக்கப் போகிறோம். இங்கே எலியாவின் வாழ்க்கையை பார்க்குறோம். அவர் வாழ்க்கையிலே ஆரம்பித்தார், ஓட்டத்தை ஓடிக்கொண்டே வந்தார். ஆனால் இங்கே ரதம் வந்தது, அவர் பரலோகத்துக்கு ஏறி போனார். இது அன்பு தான் சொல்லுகிறேன், அன்பால் ஜெயமுள்ளவர்களாக ஓட்டத்தை முடிப்பது, ஜெயமுள்ளவர்களாக ஓட்டத்தை முடிப்பது இல்லை. ஓட்டம் முடிக்கிறோம், எல்லாம் முடிப்பார்கள், ஆனால் எப்படி முடிக்கிறோம் என்பது தான் முக்கியமானது. எல்லாம் ஓட்டத்தை ஆரம்பித்தார்கள், எல்லாரும் ஓட்டத்தை முடிக்கப் போகிறோம். ஆனால் எப்படி ஓட்டத்தை முடிக்கப் போகிறோம் என்பது தான் நான் அன்பால் எப்போதும் சிந்தித்து அதற்கு ஏற்ப விதத்தில் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே எளிய ஓட்டத்தை ஆரம்பித்தார், எப்படி முடித்தார்? ரதம் வந்தது, பரலோகத்துக்கு ஏறி போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பால் தேவஜனமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமயமாகிவிட்டது. நீங்களும் நானும் ஏறி போக வேண்டிய காலகட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். ஏறி போவேனா? ஓட்டத்தை ஆரம்பித்தோம், எல்லாரும் ஓடிக்கொண்டு இருக்கின்றோம். ஆனால் ஓட்டத்தை நான் முடிப்பேனா? சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி முடிக்கணும்? ஜெயமுள்ளவனாக, ஜெயமுள்ளவனாக. அப்போ இங்கே எளிய அந்த ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிப்பதற்கு காரணம் என்ன? சக்ஸஸ்ஃபுல்லாக தன் வாழ்க்கையை ஓடி முடிப்பதற்கு காரணம் என்ன? ஒரு 3 காரியங்களை நான் வேகமாக சொல்லிவிட்டு கடந்து செல்ல வாஞ்சிக்கிறேன். நிறைய காரியங்களை பேசிக்கொண்டிருக்கலாம், நேரம் ஒன்று இல்லை. 2வது, எனக்குள்ளும் ஒரு பலவீனம் இருக்கிறபடினாலே நான் பேசுவதற்கு ஏதுவாக இல்லை. 3 காரியங்களை நான் சொல்லிவிட்டு நான் கடந்து செல்ல வாஞ்சிக்கின்றேன். நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துக்குள்ளே நீங்கள் உங்கள் வேதத்தை எடுத்துக்கொண்டு, அந்த 17ஆம் அதிகாரத்தில் 3 நிகழ்வுகள் இருக்கிறது. அந்த 3 நிகழ்வும் நம்ம அறிந்தது தான். ஒன்று, எலியா கேரித் ஆற்றண்டையில் இருந்து காகத்தினாலே போஷிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. 2வது, எலியா சாரிபாத் என்ற விதவின் அண்டையிலே நடத்தப்பட்டு அவள் பஞ்சகாலத்திலே எலியா அங்கே போஷிக்கப்பட்ட ஒரு அனுபவம். 3வது, அந்த பெண்மணி வீட்டிலே குமாரன் மரித்து போன போது எலியாவினால் எழுப்பப்பட்ட ஒரு அனுபவம். 3 அனுபவங்கள் அந்த 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தலை கவனிங்க. 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படி என்று இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்க நான் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு 2ஆம் வசனம், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்து கொண்டீர். 8ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று, அவர் நீ எழுந்திருந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். ஸோ இந்த 2 பகுதிகளும் தொடர்ந்து நீங்கள் 19ஆம் அதிகாரம்லாம் வாசிக்கும் போது, எலியா தன் ஓட்டத்தை அவள் ஜெயமாக வெற்றியாக ஓடி முடிப்பதுக்கு காரணம் என்ன? தன் வாழ்க்கை ஜெயமாக முடிப்பதுக்கு காரணம் என்ன? முதல் காரணம், தேவனால் நடத்தப்பட்ட எலியா. தேவனால் நடத்தப்பட்ட எலியா. இங்கே ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்கிறாரு, எலியாவே நீ கேரித் ஆற்றண்டையிலே போய் ஒளித்து கொள்ளு. 2வது சொல்கிறாரு, சாரிபாத் விதவைக்கே நீ போய் அங்கே இரு என்று சொல்.
இப்படி ஆண்டவரால் நடத்தப்படும் போது தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி முடிகிறது? ஜெயமாக முடிகிறது. என் வாழ்க்கை ஆரம்பித்திருக்கிறேன், என் வாழ்க்கையை எப்படி முடிக்கப் போகிறேன்? இந்த ஆண்டு ஆரம்பித்தோம், இந்த ஆண்டு எப்படி முடிக்கப் போகிறோம்? தொடர்ந்து வருகின்ற என்னுடைய காலங்களை நான் எப்படி முடிக்கப் போகிறேன் என்பது தான் நாம் எப்போதும் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். அப்போ என் வாழ்க்கை ஒரு ஜெயமாக முடிக்கப்பட வேண்டும். அப்போ தான் சொல்கிறாரு 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களே, நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன். என்ன சொல்கிறாங்க? ஓட்டத்தை முடித்தேன். எப்படி முடிக்கிறோம்? ஜெயமாக. ரதம் வந்து பரலோகம் ஏறி போகணும். பரலோகம் ஏறி போவது தான் ஜெயமுள்ள வாழ்க்கை, ஓட்டம் முடிப்பது. பரலோகம் ஏறி போகாமல் நம்ம ஓட்டத்தை முடிப்போம் என்று சொன்னால் அது ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை அல்ல. பரலோகம் ஏறி போகணும். அப்போ பரலோகம் ஏறி போவது காரணம் என்ன எலியா என்று கேட்டால், எலியா சொல்லுவார், நான் தேவனால் நடத்தப்பட்டேன். All through my life I was guided and led by God. தேவனே என்னை நடத்தினார். அவர் எப்படி நடத்த? கேரித் ஆற்றண்டையில் என்ன அனுபவம் இருக்கிறது, என்ன வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால் ஒரு வாக்கியம் கிடையாது. அது பஞ்சகாலம். அங்கே போய் என்ன இருக்கிறது? ஒரு ஆகாரத்துக்கு வழி கிடையாது, ஒரு நல்ல தண்ணீருக்கு வழி கிடையாது, ஒரு நல்ல ஷெல்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் அங்கே போக சொன்னார், அங்கே போனார். சாரிபாத் பஞ்சகாலம். அந்த அம்மாவோட நிலைமை என்ன? கொஞ்சம் மாவு, 2 அடை, அதில் 2 அப்பம் வரப்போகிறது. அந்த அப்பத்தை ஒன்று அவளும் ஒன்று தன் குமாரனும் சாப்பிட்டு சாகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. ஆண்டவர் அங்கே போக சொல்கிறாரு, எலியா அங்கே போனார். இதுதான் தேவன் நடத்துது. நம்முடைய சுய சிந்தை, நம்முடைய ஞானம், நம்முடைய பலன், நம்முடைய உறவு செல்வாக்குகளினால் நாம் நடத்தப்படக்கூடாது. நம்ம ஓட்டம் ஜெயமாக முடியணும்னு சொன்னால் நான் தேவனால் நடத்தப்பட வேண்டும், தேவனால் நடத்தப்படணும். அப்போ இங்கே தேவனால் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், இல்லையா, தேவனால் நடத்தப்படும் காரணம் என்ன என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். ஒரு தேவனால் எப்படி தேவனால் நடத்தப்படுகிறவன் எப்படி அறிந்து கொள்ளக்கூடும் என்று சொன்னால், தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் யார்? அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க. கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டு, பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்பான் தேவ ஜனமே இல்லைங்களா. 3ஆம் வசனம், நீ விடுத்து விட்டு கீழ் திசைக்கு நேராக போய் யோர்தான் நேராக கேட்டு அட்டனை ஒழித்து கொண்டிருந்த. 3ஆம் வசனம், அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காக்கல் கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் யார் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே ஐ சரண்டர். எதற்கு சரண்டர்? டு த வேர்ட் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய வார்த்தைக்கு கம்ப்ளீட்டாக அர்ப்பணிக்கிறவர்கள், ஒப்பு கொடுக்கிறவர்கள் தான் தேவனால் நடத்தப்படுகிறது. தேவனால். அப்போ நான் தேவனால் நடத்தப்படுகிறேன்னா, தேவனால் நடத்தப்படுவேன் என்று சொன்னால், எப்பெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வருகிறதோ அந்த கர்த்தருடைய வார்த்தை எந்த விதத்திலும் யோசிக்காதபடிக்கு அதுக்கு அப்படியே வாழ்க்கையை அமைப்போம் என்று சொன்னால் நாம் தான் தேவனால் நடத்தப்படுவோம். நல்ல உதாரணம் பார்க்கணும்னா, நீங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் குறித்து கொண்டு வீட்டில் வாசித்து பாருங்கள். அங்கே நோவா என்ற ஒரு தெய்வ மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனமும் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போமா? நோவா அப்படியே செய்தான். தேவன் தமனுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நோவா தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். என்ன செய்தான்? 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஜனங்களை உண்டாக்கின குறித்து நான் மனஸ்தாபப்படுகிறேன். இந்த மனுஷர்கள் மீது என்ன பண்ண போகிறேன்? இந்த மனுஷர்களை ஜலத்தினாலே அழிக்க போக போகிறேன். என்னுடைய நியாய தீர்ப்பு, ஐ எம் கோயிங் டு ப்ரொனவுன்ஸ் மை ஜட்ஜ்மெண்ட். என்னுடைய நியாய தீர்ப்பை நான் வெளிப்படுத்த போகிறேன். நியாய தீர்ப்பு எல்லா மக்களும் அழிக்கப்பட போகிறார்கள். நோவான் காலத்தில் நடந்தது போலவே
மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நோவான் காலத்தில் என்ன நடந்தது? தேவன் நியாய தீர்ப்பு வெளிப்பட்டது. மனுஷகுமார காலத்தில் என்ன நடக்க போகிறது? தேவன் நியாய தீர்ப்பு வெளிப்பட போகிறது. எது மனுஷகுமார காலம்? நீங்களும் நானும் இருக்கிற இந்த காலம், இந்த காலம், இந்த காலம். அங்கே நியாய தீர்ப்பு வெளிப்பட்டது உண்மை என்று சொன்னால், இந்த காலத்தில் நியாய தீர்ப்பு வெளிப்படுவது அதிக உண்மையாக இருக்கு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஒரு வேலையை சொல்லுங்க. நோவான் காலத்தில் நியாய தீர்ப்பு வெளிப்பட்டதே அது உண்மைத்தானே? அது அன்பான இஸ்ரவேல் தானே? நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? அப்படின்னு சொன்ன ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், நோவான் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். என்ன நடந்தது? தேவ நியாய தீர்ப்பு வெளிப்பட்டது, பூமியை அழிக்கப்பட்டது. மனுஷகுமாரன் காலத்திலே தேவ நியாய தீர்ப்பு வெளிப்பட போகிறது. நல்லா கவனிங்க. அப்போ இந்த நியாய தீர்ப்பிலிருந்து அன்பான் தேவன் அனைத்து மக்களும் அழிக்கப்பட்டார்கள். எல்லா ஜீவராசியும் அழிக்கப்பட்டது. நோவாவும் தன் குடும்பத்தாரும் தன்னோடு ஜீவன்கள் மாத்திரம் காக்கப்பட்டது. ஏன் காக்கப்பட்டது என்று சொன்னால், நோவா அப்படியே செய்தான். கர்த்தர் சொன்னபடியே செய்தான். என்னத்தை செய்தான்? ஆண்டவர் சொல்றாரு 6ஆம் அதிகாரம் 13 நீ கொப்பை மரத்தை எடுத்துக்கோ, அதனால என்ன பண்ணு, ஒரு பேழையை உண்டு பண்ணு, பேழையை உண்டு பண்ணேன் என்று சொல்லி ஆண்டவர் 13ஆம் வசனத்தில் வீட்டில் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கிறது. அங்கே அந்த பேழை எப்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. கொப்பை மரத்தை எடுக்கணும், உள்ளும் புறமாக கீழ் பூச வேண்டும். அது எவ்வளோ அடி நீளம், அது எவ்வளோ அடி அகலம், அது எவ்வளோ அடி உயரம் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. 450 அடி நீளம். எத்தனை அடிங்க? 450 அடி நீளம். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு கப்பல் அது. 450 அடி நீளம், 75 அடி அகலம். எத்தனை அடி அடிங்களே? 75 அடி அகலம். அன்பாந்து 40 அடி உயரம், 45 அடி உயரம், 45 ஃபீட்டு அன்பா உயரம். 3 அடுக்கு. எத்தனைங்க? 3 ஃப்ளோர், 3 ஃப்ளோர் உள்ள ஒரு பெரிய பேலை. எத்தனை அறைகள்? வேதம் சொல்லல, ஏராளமான அறைகள், ஏராளமான அறைகள். அனைத்து பூமியில் இருக்கின்ற எல்லா மிருகங்கள், பறவைகள் ஜோடி ஜோடாக பேழைக்குள் சேர்க்கப்பட்டது. அப்படின்னு சொன்னால் இந்த பேழை எத்தனை பெரிதான பேழை! ஆண்டவர் சொல்றாரு, அன்பான் மேலடுக்கில் இருக்கிறது, அங்கிருந்து இந்த அளவில் நீ என்ன பண்ணு, ஒரே ஜன்னலை மாத்திரம் உண்டாக்கு, அதன் பக்கத்தில் ஒரு வாசலை உண்டாக்கு. இதுதான் ஆண்டவர் சொன்னார். நோவாவுக்கு பேழை என்றால் என்ன தெரியாது, நோவாவுக்கு மழை என்றால் என்ன தெரியாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இந்த நேரம் வரைக்கும் மழை பெய்ததே இல்லை. நோவா மழை குறித்து அறியாததாயினான். மழை என்ன என்று நோவாவுக்கு தெரியாது. இந்த பேழை அது எப்படி இருக்கும், அது என்ன ஓடுமா பறக்குமா என்றெல்லாம் நோவாவுக்கு தெரியாது. இவ்வளோ பெரிய பேழையை தேவன் ஏன் உண்டாக்க சொல்லுகிறார் என்றும் புரியாது. ஆனால் கர்த்தர் சொன்னபடியே நோவா செய்தான். ஹல்லேலூயா! அங்கே தேவனுடைய நடத்துதல் இந்த நோவாவுக்கு பூர்ணமாக விளங்கினது. அந்த தேவனுடைய நடத்துதலுக்கு உட்பட்டபடியினாலே எந்த விதமான யோசனையும் இல்லாதபடிக்கு, எந்த விதமான கேள்விக்கூறும் இல்லாதபடிக்கு, எந்த விதமான சிந்தனை அன்பான் அது குறித்து அன்பான சிந்திப்பு இல்லாதபடிக்கு, அதை கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்படியே செய்தபடியினாலே என்ன நடந்தது என்று சொன்னால், நோவாவின் ஜெயமாக முடிந்தது. நியாய தீர்ப்பு தப்பு வைக்கப்படுவதை உயர்த்தி பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, நியாய தீர்ப்பு சீக்கிரம் வெளிப்பட போகிறது. இந்த நியாய தீர்ப்பு தப்பு வைக்கப்படுகிறவர்கள் தான் ஜெயமுள்ள ஓட்டத்தை ஓடினவர்கள், முடித்தவர்கள், ஜெயமாக ஓட்டத்தை முடித்தவர்கள். அப்போ நியாய தீர்ப்பு தப்பி வைக்கப்பட வேண்டுமே, அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் தேவனால் நடத்தப்பட வேண்டும். தேவனால் நடத்தப்படுகிறோமா? தேவனால் நடத்தப்படுகிறது யார்? அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். எதற்கு கீழ்ப்படுகிறார்கள்? தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள். கீழ்ப்படிவே தேவ சித்தம் செய்வேன், திருவாக்கையே போதும் நம்பிக்கையில் பாடிவேன். தெரியல, நல்ல பாட்டச்சே, பழைய பாட்டச்சே எல்லாம். கீழ்ப்படிவேன், தேவ சித்தம் செய்வேன், திருவாக்கை நம்பி எப்போதும் கீழ்ப்படிவேன். பாடுவோமா? கீழ்ப்படிவேன், தேவ சித்தம் செய்வேன், திருவாக்கை எப்போதும் நம்பிக்கையில் பாடிவேன். இரண்டாவதாக
எலியா ஜெயமாக ஓட்டத்தை முடிப்பது காரணம் என்ன? தேவனால் நடத்தப்பட்ட எலியா. தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் யார்? அவர்கள் கீழ்ப்படுகிறவர்கள். எதற்கு? கர்த்தருடைய வார்த்தைக்கு. இரண்டாவதாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அங்கே அன்பான் தெய்வச்சனமே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இப்போது ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக எலியாவை காண்பிக்க சொல்கிறார். எலியா போய் தன்னை காண்பிக்கிறார். காண்பித்த பிறகு இப்பொழுது அங்கே எலியா சொல்கிற ஆகாப்பை பார்த்து, நீ பாகால் தீர்க்கசு தோப்பு தீர்க்கசுகளாம் எல்லாத்தையும் கூட்டிட்டு வாப்பா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கூட்டிக்கிட்டு வா என்று சொல்லி பலிபீடத்தை ஏற்படுத்தி நீங்கள் காலை எடுத்துக்கொண்டு வந்து அதிகமாக இருக்கிறபடினாலே நீங்கள் காலை என்ன பண்ணுங்க? பலி செலுத்துங்க. எந்த தெய்வர்கள் அக்கினினாலே அந்த பலி அங்கீகரிக்கிறதோ அதுதான் தெய்வம் என்று சொல்லி அங்கே எலியா ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த 18ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது நான் இந்த இடத்துல இருந்தால் அந்த எலியாவின் தைரியம் இருந்துக்குமோ தெரியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 18ஆம் அதிகாரத்தை வீட்டை வாசித்து பாருங்கள். எலியா சொல்கிறாரு, இப்போது நீங்கள் 400 + 450 தோப்பு பாகால் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் இருக்கிறார்கள், ஆகாப் ராஜா இருக்கிறான், அவருக்கு முன்பாக நீங்கள் பலியை செலுத்துங்க. அக்கினினாலே மறு உத்தரவு கொடுக்கிற தெய்வம்தான் தெய்வம். இப்போது அவர்கள் அந்த காளைகளை வெட்டி பலி செலுத்துகிறார்கள், கூப்பிடுறார்கள், குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள், பலவிதமான காரியங்கள் செய்திருக்கிறார்கள். எந்த மறு உத்தரவும் வரவில்லை. அப்போது எலியா அங்கே கிண்டல் பண்ணுகிறார். உங்கள் தெய்வங்கள் தூங்கி கொண்டு இருக்கலாம், கொஞ்சம் தொந்தரவு பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கலாம், பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்கலாம், கொஞ்சம் என்ன பண்ணுங்க, நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுங்க என்று சொல்லி எலியா அங்கே சொல்வதை பார்க்கும்போது எலியாவின் தைரியத்தை நான் மெச்சிக்கொள்கிறேன். இப்போது அங்கே நடந்து விட்டது. பிறகு எலியா என்ன பண்ணாரு? சரி, நீங்கள் எல்லாம் வேடிக்கை பாருங்கன்னு சொல்லி அவர் பலிபீடத்தை பண்ணிட்டு அவர் அன்பான் காரை அங்கே பலி கொடுத்து ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம், தேவனே நீ எனக்கு மறு உத்தரவு கொடு, எனக்கு மறு உத்தரவு. சிம்பிள் ப்ரேயர். அங்கே அக்னி வந்தது, கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்தார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்போ 18ஆம் அதிகாரத்தில் ஒரு எலியாவை பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரத்தில் ஒரு எலியாவை பார்த்தோம், தேவனால் நடத்தப்பட்ட எலியா. 18ஆம் அதிகாரத்தை பார்க்கிற எலியா யார் என்று சொன்னால் தேவனை விசுவாசிக்கிற எலியா. தேவனை விசுவாசிக்கிற எலியா. தேவன் மீது விசுவாசம் இல்லை என்று சொன்னால் இந்த 18ஆம் நிகழ்வை ஒரு மனுஷன் நடத்தியிருக்கவே முடியாது. கொஞ்சம் எளிதாய் ராஜா இருக்கிறான், தோப்பு பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் இருக்கிறார்கள், அன்பாந்து அங்கே கர்த்தர் தெய்வம் என்று நிரூபிக்கணும். எப்படி நிரூபிக்கணும்? பலி செலுத்துகின்றதை எந்த தெய்வம் அக்னியால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதோ அதுதான் தெய்வம் என்று நிரூபிக்கணும். என்ன ஒரு விசுவாசம் இருந்தால் எலியா இந்த ஒரு பரீட்சை வச்சிருப்பாரு. அன்பா தெய்வ ஜனமே, அப்ப தேவனை விசுவாசித்த எலியா. நீங்கள் தேவனை விசுவாசித்தவர்களாக இருக்கிறீர்களா? யார் ஜெயமாக ஓட்டத்தை முடிப்பார்கள்? இந்த ஆண்டு தொடங்கி இன்னும் 2 நாட்கள் தான் இருக்க முடிய போகிறேன். இந்த ஆண்டை நான் ஜெயமாக முடிக்கிறேனா? ஜெயத்தோடு முடிக்கிறேனா? தொடர்ந்து வருகின்ற என் வாழ்க்கை ஜெயத்தோடு முடிப்பேனா? அப்படி ஜெயத்தோடு முடிக்கணும்னு சொன்னால் நான் தேவனால் நடத்தப்பட்டவனாக இருக்கணும். அதற்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். 2வது, நான் தேவனே விசுவாசிக்கணும். இது யாரை விசுவாசிக்கணும்? தேவனை தான் விசுவாசிக்கணும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. விசுவாசம் என்ன? எபிரேயர் 11:1 சொல்லுகிற விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி. அதான் நம்பிக்கையில் உறுதியான நம்பிக்கை தான் விசுவாசம், வேற ஒன்றும் இல்லை. விசுவாசம் என்னங்க? உறுதியான நம்பிக்கை. நம்பிக்கையில் எந்த அசைவும் இருக்கக்கூடாது, உறுதி. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெயர் காமனா, விசுவாசி என்ற பெயர் தான். ஆனால் எத்தனை தடவை கொஞ்சம் அப்படியே காற்று புதுசாச்சுன்னா, ஐயோ புதுசல் காற்று வந்தே, ஐயோ இந்த மழை வருகிறது, ஐயோ இந்த பிரச்சனை வருகிறது என்று சொல்லி ஐயோ இந்த எத்தனை ஐயோக்குள்ள சொல்லியிருக்கிறோம். அன்பான் தெய்வ ஜனமே, ஆனால்
எலியாவில் காணப்பட்ட அந்த தெய்வத்தின் மேல் உள்ள விசுவாசம் உங்களிலும் என்னிலும் இருக்கும் என்று சொன்னால் நம் ஓட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கோ வெற்றியாய் ஓட்டத்தை முடிப்போம். அதான் பவுல் சொல்கிறாரு, நல்ல போராடி ஓட்டத்தை முடித்தேன். எதை காத்துக்கொண்டாரா? விசுவாசத்தை காத்துக்கொண்டார். விசுவாசத்தினால்தான் அவர் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் ஓட்டத்தை முடிக்கணும்னு சொன்னா எப்படி முடிக்கணும்? எல்லாரும் முடிக்கிறான், ஆனால் எல்லாரும் முடிக்கிற விதத்தில் முடிக்கக்கூடாது. எலியாவை போல பரலோகத்தில் ஏறி போகிற ஓட்டமாக இருக்க வேண்டும். அப்படி ஓட்டம் முடிக்கணும்னா எலியாவை போல தேவன் அனுப்பப்பட்டவனாக மாத்திரமல்ல, எலியா தேவனை விசுவாசித்தது போல நீங்களும் நானும் விசுவாசிக்கணும். அப்போ இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? விசுவாசத்தை குறித்து நிறைய பேசிக்கொண்டு போகலாம். நீங்கள் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். இங்கே பாருங்க, அழகா இருக்கு பாருங்க. எப்படி 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இருக்குதுங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் ஆமா ராஜ்யத்தை ஜெயித்தார்கள் இருக்குது. விசுவாசத்தினாலே என்ன பண்ணாங்களாம்? ராஜ்யத்தை ஜெயித்தார்கள். அப்போ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்கிறேன், தேவனை விசுவாசிக்கிற யார் என்று சொன்னால் அவர்கள் ஜெயம் கொண்டவர்கள். அவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். எலியா தேவனை விசுவாசித்தபடினால்தான் இப்படிப்பட்ட ஒரு பரீட்சையிலே அவர் வெட்கப்பட்டு போகவில்லை, அவர் ஜெயம் கொண்டவராக இருந்தார். எலியாவே, நீ ஜெயம் கொள்வதற்கு காரணம் என்ன? பெரிய பரீட்சை, இந்த பரீட்சையில் யாரும் ஜெயிக்க முடியாது, ஆனால் நீர் ஜெயம் கொண்டீரே, கர்த்தர் தெய்வம் என்று நிரூபித்து விட்டீரே. எப்படி என்று சொன்னால் எலியா சொல்வார், நான் தேவனை விசுவாசித்தவன். தேவனை விசுவாசிக்கிறவர் ஜெயம் கொண்டவர்கள். தேவனை விசுவாசம் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள். நீங்கள் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறீர்களா? அப்போ ஜெயம் கொண்டவர்களின் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒரு 3 காரியங்களை சொல்லி நான் அடுத்த குறிப்புகளை கடைசியில் வாஞ்சிக்கிறேன். ஏற்ற நேரத்தில் முடித்து விடுவேன். நீங்கள் வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் குறித்து கொண்டு வீட்டில் வாசித்து பாருங்கள். அங்கே 7 சபைகளுக்கு ஆவியானவர் செய்திகள் அனுப்புவதை பார்க்கிறோம். 7 சபைகளிலும் அன்பான் ஜெயத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் பரதேசை சுதந்தரிப்பான். ஜெயம் கொள்ளுகிறவன் தேவ ஆலயத்தின் தூணாய் இருப்பான். ஜெயம் கொள்ளுகிறவன் சிந்தையிலே தேவ நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கும் என்றெல்லாம் ஜெயம் கொள்ளுகிறவனை குறித்து அந்த 7 சபைகள் சொல்லப்படுகிறது. ஒரு 3 சபைகள் மாத்திரம் சொல்லி நான் அடுத்த குறிப்புகளை கலந்து செல்ல வாஞ்சிக்கிறேன். எபேசுக்கு சபையை பார்க்கும்போது வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுலோன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவசத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன். இங்கே எபேசு சபை ஒரு நல்ல சபை, எந்த குறையும் கிடையாது. 99% அது பர்ஃபெக்ட் ஸ்பிரிச்சுவல் சர்ச். 1% ஆண்டவர் சொல்றாரு, எபேசு சபையே எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது, நீ மனம் திரும்பு. சில பேர் சொல்கிறாங்க, என்கிட்ட சொல்லுறது கேட்டிருக்கேன். என்ன சொல்லுவாங்க? எப்படியாவது ஒரு 35% நான் மார்க் வாங்கி பாஸ் பண்ணி பரலோகம் போயிடுவேன். என்னங்க, பரலோகம் போகிறதுக்கு என்ன மார்க் வாங்குவாங்களா? 35%. 99% வாங்கினா கூட பரலோகம் போக மாட்டேன். பரலோகத்துக்கு போன எத்தனை பர்சன்டேஜ் வாங்கணுங்க? 100க்கு 100% வாங்கணும். இங்கே எபேசு சபை 99%. ஓகே, ஆனால் வேதம் சொல்லுகிறது, எபேசு சபையே உன்னில் ஒரு குறை இருக்கிறது, நீ மனம் திரும்பு என்று சொல்லி ஜெயம் கொள்ளுகிறவன் பரதேசி போவான். அப்போ நல்ல கவனிங்க அன்பா. அந்த எபேசு சபையில் என்ன குறை இருந்தது என்று சொன்னால், ஆதியில் கொண்டிருந்த அன்பை இழந்து போயிட்டு. அப்போ அருமையான சகோதர ஜெயம் கொள்ளுகிறவர்கள் யார்? அவர்கள் ஆதியின் அன்பிலே நிலைத்திருக்கிற ஜெயம் கொள்ளுகிறவர்கள் யாருங்க? நல்ல கவனிக்க, செய்தியை நீங்கள் கவனிக்கலைன்னா விட்டுருவீங்க. அன்பான் தெய்வ ஜனமே, என் ஓட்டம் ஜெயமுள்ளதாய் முடியணும்னு சொன்னா, ஜெயமுள்ள ஓட்டமாக இருக்கணும்னு சொன்னா
என் வாழ்க்கை ஜெயம் உள்ளதாக முடியணும்னு சொன்னால் நான் எலியாவை போல மாற வேண்டும். தேவனால் நடத்தப்பட்ட எலியா மாத்திரமல்ல, தேவனை விசுவாசிக்கிற எலியா. அப்போ தேவனை விசுவாசிக்கிறவர்கள் யார்? அவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அதான் தேவனை விசுவாசிக்கிறவர்கள். அப்போ ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை எப்படிப்பட்டது? அவர்கள் ஆதியின் அன்பிலே நிலைத்திருக்கிறவர்கள். ஆதியின் அன்பிலே நிலைத்திருக்கிற தேவ அன்பிலே நிலைத்திருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாருங்க? அன்பாக. தேவன் பரிசுத்தமாக இருக்கிற நம்ம அறிந்திருக்கிறோம். எனவே தேவ பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறோம், தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். அதுக்கு ஒப்பாய் போக வேண்டும் சொல்லி. ஆனால் தேவன் பரிசுத்த மாத்திரமல்ல, அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பாகவே இருக்கிறார். அன்பான் தேவ வச்சுமே. அப்போ அவர் ஒப்பாய் மாறணும்னு சொன்னால் அவர் பரிசுத்தத்துக்கு ஒப்பாய் மாறுவது மாத்திரமல்ல, அவருடைய அன்புக்கு ஒப்பாக மாற வேண்டும். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்று சொன்ன பிரதானமான குணம் என்று சொன்னால், பிதாவே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் மன்னியும். அதுதான் கிறிஸ்தவ அன்பு, அதுதான் இயேசுவின் அன்பு. எது வரைக்கும் மன்னிக்கணும் என்று சீஷர் கேட்குறாங்க. 70 தடவை. அப்படின்னு எத்தனை தடவைங்க? 7 × 70 490 டைம்ஸ். 490 தடவையா? இல்லவே இல்லை. என்ன அர்த்தம் என்று சொன்னார், பாஸ்டர் சாம்சன் இருக்கும்போது அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நீ மன்னிக்கணும், நீ மன்னிக்கணும், நீ மன்னிக்கணும், நீ மன்னிக்கணும், நீ மன்னிச்சு செத்து போயிடணும். யார் மன்னிச்சு செத்து போனோம்? நம்ம மன்னிச்சு செத்து போயிடணுமா? அவன் தொல்லை கொடுக்கணும், தொல்லை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பான். ஆனால் நீ என்ன பண்ணணும்? மன்னிச்சு செத்து போகணும். இது நடைமுறையா? அன்பாந்து இதுக்கு உரிமை கொண்டாடி. ஏன் என்று சொன்னால், அவன் நமக்கு பிரச்சனை கொடுக்குறது. அன்பாந்து அவன் நமக்கு சத்துரு அல்ல, தேவனுடைய தூதன். ஹல்லேலூயா. அவன் எதுக்காக நம்ம நோண்டிக்கிட்டு இருக்கான், பிரச்சனை கொடுத்துருக்கானா? நம்ம இயேசுவை போல உருவாக்கும்படியாக, இயேசு அன்பை உருவாக்கும்படியாக, இயேசுவை போல மன்னித்து இயேசுவை போல மாறும்படியாக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தூதனாகவே இருக்கிறான். அதை நாம் உணர்ந்து விட்டோம் என்று சொன்னால் அவனை என்ன பண்ணுவோம்? மன்னித்து விடுவோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவனை மன்னிக்கிறவர்களாகவே. அதான் இயேசு பாருங்க, அவர் மாத்திரம் மன்னிக்காமல் இருந்தானா? மன்னிச்சு என்ன பண்ணாருங்க? இயேசு மன்னிச்சு என்ன பண்ணாரு? செத்து போயிட்டாருங்க, இல்லைங்களா? அவரே மன்னிச்சு செத்து போயிட்டாரு. நீங்களும் நான் என்ன பண்ணணுங்க? மன்னித்து செத்து போகணும். சாவர வரைக்கும் என்ன பண்ணணும்? இட் இஸ் நாட் 7 × 70 டைம். சாவர வரைக்கும் மன்னிக்கணும். பாஸ்டர் ஜெபராஜ் என்ன பார்க்குறாரு? ஓகே, ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க அன்பான் தெய்வ ஜனமே, இது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இதுதான் உபதேசம். ஹல்லேலூயா. அன்பான் தெய்வ முடியுமா? யாரால் கூட என்று விலகி போனவர்கள் இருக்கிறாங்க. சீஷர்கள் கடினமான உபதேசம் என்று சொல்கிறார்கள். வேதத்தில் உபதேசம் கடினம் தான், ஆனால் இதை நீ பின்பற்றுவாய் என்று சொன்னார் உன் ஓட்டம் ஜெயமாக இருக்கும். ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பை போல நம்முடைய அன்பை மாறணும்னா மன்னிங்கய்யா. சத்துரு மன்னியுங்க, தீங்கு செய்யுங்கள மன்னியுங்க. யோசேப்பு இயேசுவுக்கு நிழலாக பழைய பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறார். அன்பான் தெய்வஜம். ஏன் என்று சொன்னால், தீமை செய்த தம்முடைய சகோதரர்களை தமக்கு முன்பாக வந்து நின்ற போது அவர் அறிந்திருந்தோம். அவர்கள் செய்த தீமையெல்லாம் தமக்கு முன்பாக வந்த போதும் யோசிப்பு என்ன சொன்னார்? அவர்களை மன்னித்தார். நீங்களோ தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவன் உங்கள் ஜீவரட்சணம் செய்யும்படியாக என்னை இவ்விடத்தில் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் பயப்படாதீங்க என்று சொல்லி நன்மையை செய்கிறவராக மாறிவிட்டார். அப்போ தேவன் அன்பான் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆதி அன்பில், தேவ அன்பில் நிலைத்திருக்கிறவர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுடன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் ஜெயம் கொள்ளுகிற யாருங்க? ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தேவ அன்பிலே நிலைத்திருக்கிறவர்கள். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் மரணத்தினாலே சேதமடையாதவர்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அன்பான் தெய்வஜமே, நம்முடைய கண்களுக்கு முன்பாக மரிக்கிறோமே, அது மரணம் அல்ல, அது இளைப்பாறுதல். இந்த சரீரத்துக்கு ஒரு இளைப்பாறுதல், அது பிரச்சனை இல்லை. அது எல்லா மனுஷனுக்கும் ஆண்டவர் வருகை தாமதிக்கும் என்று சொன்னால் வரும். சில பேர் நமக்கு முன்பாக போகிறாங்க, பின்பாக நம்ம போவோம். ஆனால் இங்கே சொல்லுகிற 2ஆம் மரணம் எது என்று சொன்னால், உண்மையான மனுஷன், உள்ளான மனுஷன், ஆத்மா மனுஷன், அவனுக்கு சொல்லுகிற மரணம். இந்த மரணம் ஒருவனுக்கு உண்டாகும் என்று சொன்னால் இந்த ஆத்மா பாதாளத்துக்கு போய்விடும்.
அப்ப அன்பான் தெய்வம் ஆத்மாவுக்கு மரணம் வராமல், உள்ளான மனுஷன் உண்மையான மனுஷன் மரணம் வராமல் இருக்கிறவர் யார்? அவன் தான் ஜெயம் கொள்ளுகிறவன். அப்ப அன்பான் தெய்வம் மரணம் எப்போது வருகிறது? வேதம் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகம். நிறைய வசனம் இருக்கிறது. அன்பான் தெய்வஜனமே, நீங்க வீட்டில் வாசித்து நேரம் இல்லை, நான் போகிறேன். அன்பான் தெய்வஜனமே, அப்ப இங்கே பார்க்கும்போது ஜெயம் கொள்ளுகிறவர்கள் இரண்டாம் மரணம் சேரப்படுத்தாது என்று சொன்னா என்ன அர்த்தம்னா, ஜெயம் கொள்ளுகள் யார்? பாவம் மற்றவர்கள். ஜெயம் கொள்ளுகள் யாருங்க? பாவம் மற்றவர்கள். பாவத்தின் சம்பளம் தான் மரணம். பாவம் இல்லைன்னா மரணம் வருமா? வராது. அப்ப ஜெயம் கொள்ளுகிறவர்கள், தெய்வ அன்பிலை நினைத்திருக்கிறவர்கள், ஜெயம் கொள்ளுகிறவர்கள் பாவம் மற்றவர்கள். பாவமற்றவர்கள். மூன்றாவதாக வெளிப்படுத்த விஷயம், அன்பான் தேவஜமே 2ஆம் அதிகாரம் நீங்க வாசிக்கும் போது 3வது சபை பெருகும் சபை குறித்து வேதம் சொல்கிறது. 13-12 பெருகும் சபையை பற்றி சொல்கிறது. அந்த சபையை பார்க்கும்போது அன்பான் தேவஜமே, நீங்கள் 17ஆம் வருஷம் ஜெயம் கொள்ளுகிறவன் சரி சரி போதும். ஆனால் அன்பான இங்கே இந்த பெருக்கு சமயம் இந்த ப்ராப்ளம் என்னன்னா, 14ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலர் இடரல் அடையும்படியான கிரியை உன்னிடத்தில் இருக்கிறது. என்ன கிரியை? பிலேயாமின் உபதேசம் இருந்தது, பிலேயாமின் ஆலோசனை இருந்தது. பிலேயாம் ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான். எவரை சபிக்கிறார்களோ சபிக்கப்பட்டு போவாங்க, எவரை ஆசீர்வதிக்கிறார்களோ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் அந்த பிலேயாமின் முடிவு என்ன என்று சொன்னார்? கொலை செய்யப்பட்டார். ஹல்லேலூயா! கொலை செய்யப்பட்டார். ஏன் கொலை செய்யப்பட்டார் என்று சொன்னால், இஸ்ரவேலர் இடரும்படியாக பாலாக் ராஜாவுக்கு ஆலோசனை கொடுத்து தேவ சாபத்தை ஏற்படுத்தி விட்டார். ஹல்லேலூயா! சகோதர சகோதரி, ஜெயம் கொள்கிறவன் யார்? அவன் தெய்வ அன்பில் நிலைத்திருக்கிறவன். ஜெயம் கொள்கிறவன் யார்? அவன் பாவமற்றவன். ஜெயம் கொள்கிறவன் யார்? அவன் இடரல் அற்றவன். ஹல்லேலூயா! என் வாழ்க்கையினாலே மற்றவர்கள் இடரல் அடைகிறாங்க, நமக்கு அதை நம்ம யோசிப்பது இல்லை. நம்ம அன்பான் தெய்வஜனமே வாழ்க்கை, நான் எல்லாம் நல்லா தானே இருக்கிறேன். நமக்கு எத்தனை கண்கள் இருக்குது? 2 இருக்கு இல்லையா? 2 கண்களுக்கு மேலாக இருக்கிற கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் 2 கண்கள் தான் இருக்குது இல்லைங்களா? நமக்கு என்ன பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்வை கொஞ்சம் பார்வை தான். நம்ம இப்படி தான் நேரம் பார்க்க முடியும், பின்பாக்க பார்க்க முடியாது. ஆனால் நம்மளை சுற்றிலும் எத்தனை கண்கள் இருக்குது? எத்தனை கண்கள் இருக்குது? ஏராளமான கண்கள் இருக்குது இல்லையா? நம்ம போனால் எங்கே எந்த கண்கள் நம்மளை பார்க்குதுன்னு தெரியாது. ஆனால் அன்பான தெய்வச்சனமே, இந்த கண்கள் இடர்கள் அடையும்படியா என் வாழ்க்கை இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். 2 காரியங்களில் மக்கள் இடர்கள் அடையும்படியாக சூழ்நிலைகள் இருக்கிறது. ஒன்று உடை, மற்றொன்று நடை. ஹல்லேலூயா! நம்ம உடையை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆவிக்குரிய சபை, கிறிஸ்தவ உலகம் இந்த காலத்தில் பார்க்க போனால் இந்த உடை இருக்கிறது, ஐயோ ஐயோ நான் உடைங்க. சினிமாக்காரங்க கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் போலக்குது. நம்ம அம்பான் தேவச்சலுமே இந்த உடை இருக்கிறது, இந்த உடை கவனிக்கணும். வேதம் சொல்லுகிறது, ஆண்கள் உடையை பெண்கள் தரிக்கக்கூடாது, பெண்கள் உடையை ஆண்கள் தரிக்கக்கூடாது. நீங்கள் உலகத்தை போங்கல, எது ஆண் எது பெண் வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது இல்லைங்களா? அன்பா 2 ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்குது, டிஷர்ட்டை போட்டுக்குது, ஜீன்ஸை போட்டுக்குது. அன்பா 2 நீட்டாக முடிச்சுக்குது இல்லைங்களா? பையனும் பார்த்தா அவன் போட்டு குடுமியை வச்சுக்கிறான், பொண்ணை பார்த்தா மொட்டை டீச்சர் ஆம்பளை பையன் மாதிரி இருக்குது. எதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு போடுற ட்ரெஸ்ஸுங்களை பார்த்தாலே அன்பா இடர் உண்டாகிறதா? எத்தனை பேருக்கு இடர் உண்டாகிறது உனக்கு நமக்கு தெரியாது. ஆனால் நம்மை பார்க்கிறவர்கள் அன்பான ஏராளமாக இடர் அடைகிறார்கள். என் உடை இப்படிப்பட்டதாக இருக்கிறது. ட்ரெஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். ட்ரெஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் இல்லையா? ட்ரெஸ்ஸு தான் ஒரு மனுஷன் பூர்ணமானவன், சரியானவன் என்பதை நம்முடைய ஆடை காட்டுகிறது. ஆடை காட்டும். நம்முடைய ஆடை குறித்து நாம் மிகவும் கவனம் உள்ளவராக இருக்க வேண்டும். என் உடம்பு, என் வாழ்க்கை, நான் எப்படினாலும் போவேன், அப்படிலாம் போக முடியாது. ஹல்லேலூயா! நமக்கு வேதம் இருக்கிறது, நமக்கு முன்பாக தேவன் இருக்கிறார், அவருக்கு முன்பாக நிற்க வேண்டிய நேரம் இருக்கிறது, நியாயம் தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. என் இஷ்டம் அல்ல, உன் இஷ்டம் அல்ல, இது தேவன் கொடுத்த ஒரு வாழ்க்கை.
இது தேவன் கொடுத்த ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை கணக்கு கொடுக்க வேண்டியது நிர்பந்தம். அன்பால் தேவச்சனமே, எனவே என் இஷ்டம் உன் இஷ்டம்லாம் கிடையாது. நாம் இருப்பது தேவ கிருபையினாலே இருக்கிறோம். என் இஷ்டம் உன் இஷ்டம் என்று ஓடிக்கொண்டு இருப்போம் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கை பரிதமாகி போகிறோம். இந்த நாட்கள் நமக்கு முன்னாக ஒரு ஊழியக்காரன் சொல்லித்த ஒரு ஊழியக்காரன், என் இஷ்டம் உன் இஷ்டம்னா இன்னைக்கு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னார். அன்பால் கேவலமான செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஏனையா தேவ அபிஷேகம் இருந்தது, நல்லா பண்பான் தெய்வச்சனமே, பலர்கள் அபிஷேகம் இருந்தது, இன்னைக்கு ஒரு வாழ்க்கை சீரழிந்து போயிருப்பதற்கே காரணம் என்ன சொன்னால் என் இஷ்டம் என் இஷ்டம். எனக்கு கேட்க எவனும் இல்லை அப்படின்னு இருந்துட்டு சொன்னார். அன்பான் தெய்வச்சனமே, ஒரு நேரம் வரும், அப்போது நாம் சிரிப்பாக மாற்றப்படுவோம். எல்லோரும் சிரிக்கும் விதத்தில் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். எனவே கவனமாயிரு தேவ சபையே. எனவே ஜெயம் கொள்கிறவர்களா தேவனை விசுவாசிகள் ஜெயம் கொண்டவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தேவ அன்பில் நிலைத்திருக்கிறவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பாவமற்றவர்கள். எப்படிப்பட்டவர்கள்? இடரற்றவர்கள். உடை மாத்திரமல்ல, நம்முடைய நடையை பார்க்கணும். நம்முடைய பேச்சினால் இடர் அடைகிறார்களா? நம்முடைய செயல்களினால் இடர் அடைகிறார்களா? பேதுரு குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறான். அன்பான் தேவஜமாக குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் போது இருக்கிற பார்த்து சொல்றாங்க, உன் நடை இயேசு வெளிப்படுத்துகிறது, உன் பேச்சு இயேசு வெளிப்படுத்துகிறது. ஒரு மீன் பிடிக்கிறவன் ஐயா, மீன் பிடிக்கிற பேச்சு எப்படி இருக்கும் நீங்க கேட்டிருக்கீங்களா? மீன் பிடிக்கிறவன் கேட்டிருக்கீங்களா? மீன் வியாபாரம் பண்ணல மீன்காரர்கிட்ட போய் பேசியிருக்கீங்களா? நான் நிறைய மீன்லாம் வாங்கியிருக்கேன், பேசுங்க. மா எவ்வளோமா மீன்? ஐயா 100 ரூபாய் ஐயா, உங்களுக்காக 50 ரூபா கொடுக்குறியா அப்படின்னு. அப்பா வந்துட்டேன் மீன் வாங்கிறதுக்கு. இன்னும் கொஞ்சம் இதாக பண்ணுங்கச்சிங்க, அவ்வளோதான், வேற மாதிரி பேசிடுவாங்க. அன்பான் தேவி அப்படி மீன்கார பேதுரு. ஆனால் இங்கே கூட இருந்தவர்கள் சொல்கிறாங்க, உன் பேச்சு நீ இயேசுவோடு கூட இருந்தவன், உன் நடை நீ இயேசுவோடு கூட இருந்தவன், உன் நடை உன் பேச்சு உன் செயல்கள் இயேசுவை பிரதிபலிக்கிறதா? இயேசுவை காட்டுகிறதா? இல்லை என்று சொன்னால் இடராய் இருக்கிறதா? நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கடைசியாக ஒரு குறிப்பை சொல்லி முடிக்க வாஞ்சிக்கின்றேன். எலியா ஜெயமாக ஓட்டத்தை முடிப்பதற்கு காரணம் என்ன? தேவனால் நடத்தப்பட்ட எலியா, தேவனை விசுவாசித்த எலியா. மூன்றாவதாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 5 நிமிஷத்தை முடிக்க போக அந்த அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது சோர்ந்து போய் படித்துக் கொண்டார். சோர்ந்து போய் படித்துக் கொண்ட போது தேவ தூதன் கடந்து வந்து, எலியாவே உனக்கு என்ன வேலை இருக்குதுங்க, இந்த அப்பம் சாப்பிடு என்று பலன் நடைய செய்து சொல்லுகிறார். இப்போ எலியா சொல்ற, ஆண்டவரே போதும், நான் நல்லவன் அல்ல, நான் சாகட்டும் என்று சொல்லுகிறார். இது சுய சித்தம். தேவ மனுஷன் தீர்க்கதரிசி கர்த்தரை தெய்வம் என்று நிரூபித்தவர் சுய சித்தம் வெளிப்படுகிறது. நான் நல்லவன் அல்ல, நான் சாகட்டும் என்று சொல்லுகிறான். ஆனால் சொல்றாரு, இப்போ தெய்வ மனுஷன் தீர்க்க தூதன் வருகிறார், வந்து பலப்படுத்தி நீ பண்ண வேண்டிய பிரயாணம் தூரம் இருக்கிறது. இது இல்லையா? இந்த சுயசித்தத்திலே உன் ஓட்ட முடிப்பாய் என்று சொன்னால் ரதத்தை நீ சந்திக்க மாட்ட, நீ பரலோகத்துக்கு போக மாட்ட. ரதம் சந்திக்கணும், பரலோகம் போகணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? நீ எலும்பு போய் 2 ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணு, உன் ஸ்தானத்தில் எலிசாவை தீர்க்க அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி அன்பான் தெய்வ சித்தம் நிறைவேற்றிய எலியா. மூன்றாவது யாருங்க? தெய்வ சித்தம் நிறைவேற்றிய எலியா. சுயசித்தத்துக்கு இடம் கொடுத்தார். ஆனால் தேவன் சொன்னார், இது சுயசித்தம், என் சித்தம் இது இருக்கிறது. 2 ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்படணும், உன் ஸ்தானத்தை எலிசா அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, ரதம் வந்து நீ பரலோகத்துக்கு ஏன் போகணும்னு சொன்னா தேவ சித்தம். எலியாவின் ஊழியமானோட முடிந்து விடல, வேதத்தில் சொல்லப்பட்ட மாதிரி முடிந்து விடல. எலியாவின் ஊழியம் எங்கே நடந்தது? அன்பா மருபமலையிலே இயேசுவை சந்திக்க வந்தார். இயேசுவை சந்திக்க வந்தார். அங்கே எலியாவின் ஊழியம் இருந்தது. அதோடு முடிந்து விட்டதா? இல்லை. அந்த கிறிஸ்துவின் ஆட்சியிலே முதல் 3 ஆண்டிலே 2 சாட்சிகள். எலியா வரப்போகிறார். ஒரு சாட்சி கன்ஃபார்ம் எலியா, இன்னொன்று ஏனோக்கு என்று சொல்வார்கள், மோசே என்று சொல்வார்கள். எதனால் இருக்கட்டும், எலியா அங்கே வந்து 3 ஆண்டு தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டியது இருக்கு. இதுதான் தேவ சித்தம் எலியாவை குறித்து. ஆனால் எலியா ஐயோ அது அறியாதபடிக்கு போதும் ஆண்டவரே என்று சுயசித்தத்தை கொடுத்தார். இங்கே அவர் மரித்துப்பார் என்று சொன்னார். சுயசித்தத்துக்குட்பட்டு போய் வாழ்க்கை முடித்துப்பார் என்று சொன்னார். அவர் ஓட்டம் ஜெயமாய் இருக்காது.
பரலோகம் ஏறி போயிருக்க மாட்டாரு, மறுமலையில் இயேசுவை சந்தித்திருக்க மாட்டாரு, அன்றைக்கு கிறிஸ்து ஆட்சியிலே ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கவே மாட்டாரு. சகோதர சகோதரியே, சகோதரியே, தேவ சித்தத்தை நிறைவேற்றினேலியவாய் இருந்தபடினாலே ஓட்டம் ஜெயமாய் முடிந்தது. நீயும் நானும் எதை செய்யணும்? தேவ சித்தத்தை செய்யணும், தேவ சித்தத்தை செய்யணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு என்ன ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார்? பரமண்டலத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. பூமண்டலத்தை எப்படி செய்யணுமா? பரமண்டலத்தில் தேவ சித்தம், பிதாவின் சித்தம் எப்படி செய்யப்படுகிறதோ அதே போல பூலோகத்திலே தேவ சித்தம் செய்யப்பட வேண்டும். உங்களை ஏன் மீட்டார்? நாம் நல்லவர்களா? உலகத்தில் உள்ள காட்டிலும் விசேஷித்தவர்களா? இல்லவே இல்லை. ஏன் மீட்டார்? அவருடைய சித்தம் செய்யவே, அவர் சித்தம் செய்யவே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்திய 7:21-22 சொல்கிறார், பரலோகத்திற்கு பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார். பரலோகத்தில் இருக்க தேவனின் சித்தத்தை செய்ய வேண்டும், சித்தத்தை செய்ய வேண்டும். அந்த சித்தத்தை செய்கிறோமா? பவுல் ஓட்டத்தை முடிப்பது காரணம் என்ன? பவுல் சொல்வாரு, ஆண்டோட சித்தத்தை நான் கேட்டேன், ஆண்டவர் தமிழ் சித்தத்தை எனக்கு தெரியப்படுத்தினார், அந்த சித்தத்தை நிறைவேற்றினேன், என் ஓட்டத்தை முடித்தேன். நீங்களும் நானும் ஓட்டம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனால் நடத்தப்பட வேண்டும். ஓட்டம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனை விசுவாசிக்க வேண்டும். ஓட்டம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அப்போ தேவ சித்தம் நிறைவேற்ற நான் என்ன செய்ய வேண்டும்? 3 காரியங்களை சொல்லி முடிக்க வாஞ்சிக்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது அங்கே ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் இருந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் நீ புசிக்கலாம், விருட்சத்தின் கனிகளை புசிக்கலாம், ஆனால் இந்த நன்மை தீமை அறித்துக்கும் கனியை புசிக்க கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். அன்பான் தெய்வச்சனமே, அப்போ என்ன பண்ணுறோம்? அங்கே இவர்கள் தெய்வ சித்தம் செய்யாதபடிக்கு அவர்கள் சுய சித்தத்துக்கு கீழ் ஒப்பு கொடுத்தார்கள். அப்போ இங்கே என்ன காணப்படுகிறார்? கீழ்ப்படியாமை சுய சித்தத்துக்கு ஈடாக கொண்டு போனது. கீழ்ப்படியும் போது தெய்வ சித்தம் நிறைவேற்றப்படும். ஹல்லேலூயா! எவர்கள் தேவ வார்த்தை கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் அறியாமல் தெய்வ சித்தத்தை செய்கிறார்கள். நீங்க அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது அங்க கொர்நேலி பேதுருவை குறித்து வேதம் சொல்கிறது. அன்பான் தேவஜன் கொர்நேலி வீட்டிலே அவன் ஒரு புறஜாதியான், நூற்றுக்கு அதிபதி. இப்போது தூதன் வருகிறான், நீ அங்கே பேதுருவிட்ட ஆட்களை அனுப்பு. பேதுரு வீட்டுக்கு வருவார், அவர் என்ன பேசணுமோ அது பேசுவார். அவன் ஒன்றும் தெரியாது, ஆனால் தேவ சித்தத்தை அறியாமல் ஆட்களை அனுப்பினான். பேதுரு அங்கே இருக்கிறார். அன்பான் தெய்வ ஜனமே, அப்போ ஆவியானவர் என்ன பண்றாரு? பேதுரு அப்படின்னு உன்னை தேடி வந்திருக்க மக்கள் எதுவும் கேளாதபடிக்கு நீ அவர்களோடு கூட போ. நீ போகிற இடத்துல என்ன பேச வேண்டும் நான் பேசு, அப்போது நீ பேசு என்று சொல்லி பேதுரு ஆவியினால் நடத்தப்பட்டு அவர் அங்கே போனார். கொர்நேலி வீட்டில் பேசினார். புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா! புறஜாதிகளுக்கு மீட்பு, யூதர்களுக்கு மாத்திரம் மீட்பு அல்ல, புறஜாதிகளுக்கு மீட்பு என்ற தெய்வ சித்தம் அந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் நடந்தது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் புறஜாதிகளுக்கும் ரட்சிப்பு என்று ஒரு நிகழ்வு ஏற்படாமல் இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்களும் நானும் வந்திருக்கவே மாட்டோம். அந்த தெய்வ சித்தம் நிறைவேற்றப்படும் காரணம் என்ன என்று சொன்னால் தேவ ஆவியானவரால் தேவ ஆவியினால் நடத்தப்படுவது அங்கே பார்க்கிறோம். சகோதர சகோதரி, கீழ்ப்படியுங்க, தேவ சித்தம் நிறைவேற்றப்படும். ஆவியான நிறைவோடு கூட வாழுங்க, தேவ சித்தம் நடத்தப்படும். தேவனால் நடத்தப்படுங்க, அப்போது தேவ சித்தம் நடத்தப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மணவாளன் கர்த்தர் இயேசு வரப்போகிறார். மணவாட்டிகளாகிய நாம் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? கொஞ்சம் எழுப்பி நின்று மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா. என் பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா, நேசரை சந்திக்கவே. என் பிரியமே நீ
ரூபவதி எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே. மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே. மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா. குருவிகள் பாடும் சத்தம் எங்கும் கேட்குதே. காட்டுப்புறா சத்தம் நம் தேசம் நிறையுதே. குருவிகள் பாடும் சத்தம் எங்கும் கேட்குதே. காட்டுப்புறா சத்தம் நம் தேசம் நிறையுதே. அத்திமரம் காய் காய்க்க காலம் வந்ததே. அத்திமரம் காய் காய்க்க காலம் வந்ததே. திராட்சை செடி பூ பூத்து வாசம் பெருகுதே. திராட்சை செடி பூ பூத்து வாசம் பெருகுதே. பிரியமே ரூபவதி எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. பிரியமே ரூபவதி எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே. மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே. மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா. காலம் சென்றது மழையும் வைத்தது. பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குது. காலம் சென்றது மழையும் வைத்தது. பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குது. கண்மலையின் சிகரங்களில் தங்கும் புறாவே. கண்மலையின் சிகரங்களில் தங்கும் புறாவே. கர்த்தர் இயேசு வரும் நாளை சொல்லி பாடினே. கர்த்தர் இயேசு வரும் நாளை சொல்லி பாடினே. பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே. மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே. மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா. சாரோனின் ரோஜாவாம் கர்த்தர் இயேசு. பல்லக்காக்கில் எலியாம் பரமன் இயேசு. சாரோனின் ரோஜாவாம் கர்த்தர் இயேசு. பல்லக்காக்கில் எலியாம் பரமன் இயேசு. ஆகம் தீர்க்கும் ஜீவனதி கர்த்தர் இயேசு. ஆகம் தீர்க்கும் ஜீவனதி கர்த்தர் இயேசு. ஆவும் போக்கும் பரிகாரி பரமன் இயேசு. ஆவும் போக்கும் பரிகாரி பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா நேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே. மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே. மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா. தகுதிப்படுத்தும்படியாய் 3 காரியங்களை குறித்து அருமையான தேவதாசனை கொண்டு கர்த்தர் மகிமைப்படக்கூடியவராய் இருந்தார். அருமையான பாஸ்டர் சுந்தரையா இருந்த நாட்களிலே அவர்கள் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய நாட்கள் சமீபமாகக்கூடிய வேளையிலே, அந்த நாட்கள் மிக நெருங்கி வரக்கூடிய அந்த சூழ்நிலையிலே தேவனாகிய கர்த்தர் அடிமைக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அருமையான ஐயா அக்னி ரதம் போன்ற ஒரு காரிலே அவர் கடந்து வருகிறார்.
கடந்து வரக்கூடிய வேளையிலேயே அந்த கார் கீழே போகல, அப்படியே மேலே போகக்கூடிய காரியத்தை கண்டு இந்த காரியத்தை பார்த்து அருமையான மாமத்தில் சொன்னேன். அப்போ சொன்னாங்க, ஐயா போய் பார்க்கணும் என்று சொன்னாங்க. ஆனால் சில ஊழியங்கள் நிமித்தமாய் நாங்கள் அந்நாட்களில் போக முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலே ஒரு 2 வாரத்திற்குள்ளாகவே அருமையான தகப்பனாரை பரத்திற்கு எடுத்துக்கொண்ட காரியங்களை நான் நாங்கள் போனோம், கடந்து போனோம். அவர்களுடைய அடக்காராதனை வரையிலும் சபையிலே இருந்து எல்லா காரியங்களையும் பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கடந்து வர கிருபை கொடுத்து, இந்த நாளிலும் நாம் மரணம் எல்லாருக்கும் வரும், மரணத்தை குறித்தான காரியத்தில் அல்ல, நாம் ஜெயம் கொண்டவர்கள். ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு. விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும், விசுவாசத்திலே நாம் ஜெயம் எடுக்க வேண்டும், கர்த்தருடைய கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து கடந்து வர வேண்டும். எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் உனக்கு எனக்கும் ஜெயமான பாதையிலே நம்மை நடத்தும்படியாய் அவர் நமக்கு துணை நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே நம்முடைய கிரியைகள் மிகுந்த முக்கியம். நம்முடைய ஆடையும் சரி, நம்முடைய நடையும் சரி, நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளிலும் தேவன் மகிமை விடுவாரா? ஒரு காரியங்களை சிந்திக்க வேண்டும். எந்த ஒரு ஆகாரமாக இருந்தாலும் தேவனுக்கு பிரியமா என்று சொல்லி பார்த்து புசிக்க வேண்டும். அதுபோலவே நம்முடைய ஆடைகளிலும் ஆபரணங்களிலும் இது நான் வாங்குவது, நான் பூட்டியிருப்பது தேவனுக்கு பிரியமா என்கிற காரியத்தின் ஒலி உங்கள் நடுவிலே வெளிப்பட வேண்டும். அதுபோலவே உங்களுடைய நடைகள் தேவனுக்கு பிரியமா, இந்த பாதை தேவனுக்கு பிரியமா, நான் நடந்து போகிற இந்த பாதை தேவனுக்கு பிரியமா, தேவனுடைய ராஜ்யம் இது நிமித்தம் மகிமைப்படுமா என்று சொல்லி நாம் கேட்கக்கூடிய வேளையில் நிச்சயமாய் உங்களோடு பேசுவார், உங்களை நடத்துவார், உங்களை விசேஷித்து கிருபைகளுக்குள்ளாய் உயர்த்துவார், உங்களை நடத்துவாராக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபையிலே வளரணும். கர்த்தர் எனக்கு உணர்த்தின ஒரு பாட்டை உங்கள் மத்தியில் நான் பாட வாந்திக்கிறேன். வருஷத்தின் கடைசி ஓய்வு நாளில் கர்த்தர் உங்களை உங்கள் சந்ததி ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களை என தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுவார். அவர் நம்மை காண்கிறவர். மனுஷ ஊழியக்காரி காண்பது போல அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல சத்தமா சொல்லலாம்ல? பட்டாசு வெடிக்கிற மாதிரி உங்க வார்த்தை வரணும்ல? கர்த்தர் நல்லவர். உண்மையிலே எனக்கு இந்த மைக்கெல்லாம் நிச்சயம் பயமா இருக்கு. உட்காந்துருக்க அவர் பேசுற சத்தம் கூட சரியா கேட்கலாம். அங்க போனா அப்படி இருக்கு. முதல்ல கர்த்தர் நல்லவர். உங்க மைக்க கொஞ்சம் பாருங்க. தாழ்மையான சொல்லித்தாரேன், பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். ஏன்னா உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிறவர் அவரு. யாருங்க? உலகத்தில் உள்ளவர்களை உணர்ந்து பேசுங்க. அற்பமா என்னாதீங்க. நம்ம ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள். உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், மகா பெரியவர். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அற்பமா என்னாதீங்க. மற்றவங்க உன்னை அற்பமா எண்ணலாம், என்ன அற்பமா எண்ணலாம். ஆனால் நம்ம ஆண்டவர் உங்களை என்னை அற்பமா எண்ணல. ஆண்டவரை கேட்கத்தா நீங்கள் பல்கணும் பெருகணும். நிச்சயமாகவே அமலேக்க என்ன சொன்னாங்கன்னா, நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று உடனே சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். நீர் கர்த்தராலே நல்லா சத்தமா சொல்லு, சத்தமா சொல்லு. சாசு கேட்டு ஓடட்டும். பயப்படா. சோர்ந்து போயிருக்கலாம், தளர்ந்து போயிருக்கலாம், நம்பிக்கையற்றவனா இருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு சொல்றதை உணர்ந்து படுங்க.
பாடுகள் நிறைந்த எலியா கருத்தாக ஜெபித்தா. ஜெபத்தை கேட்ட தேவன் மழையை பெய்ய செய்யவில்லை. பாடுகள் நிறைந்த எலியா கருத்தாக ஜெபித்தா. ஜெபத்தை கேட்ட தேவன் மழையை பெய்ய செய்யவில்லை. மறுபடியும் ஜெபித்தா. மறுபடியும் ஜெபித்தா. மழையை பெய்ய செய்தார். மகிழ்ந்து துதிக்க செய்தார். பூமி தன்னான் மலனை தந்தது மகிழ்ந்து துதிக்க. ஜெபத்தை கேட்கும் தேவனவர். நல்ல உணர்வு பாடுங்க. ஜெபத்தை ஜெபம் கேட்கும் பெற்ற தாயை போல உங்கள் மத்தியில் நான் சொல்கிறேன், கண்ணீரோடு சொல்கிறேன். உங்கள் ஜெபம் கேட்கப்படலன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு சில புருஷன் மாதிரி பொண்டாட்டிட்டு சொல்கிறது, பொண்டாட்டி மாதிரி புருஷங்கிட்ட சொல்கிறது, அதுலேயும் பெற்று வச்சிருக்காங்க பரல மணி மாதிரி பிள்ளைங்க, அதுகளும் சொல்கிறது. ஜெபத்தை கேட்கிறவன் நம்ம ஆண்டவருக்கு பேரே ஜெபத்தை கேட்கிறவன். நீ விசுவாசம் உள்ள ஜெபம் பின்னி அழியற வச்சுக்கோ. தாழ்மை சொல்கிறேன், கர்த்தர் ஒருவரையும் கைவிட மாட்டேன், ஒருவரையும் மறக்க மாட்டேன். நான் புலம்புவேன், ஆண்டவர் சமூகத்தில் அழுவேன், ஜெபிப்பேன். நான் எவ்வளோ நேரம் தூங்குவேன்னு எனக்கு தெரியும், கொஞ்சம் நேரம் தான். கர்த்தருக்கு மகம் ஒன்றாகத்தான் நான் சத்தியத்தை சொல்கிறேன். நான் உங்களுக்கு முன்னால் போய் சொல்லலை. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அதனால் உன் ஜெபத்தை கேட்கிற தேவன் உணர்ந்து சொல்லுங்க. ஜெபத்தை கேட்கும் தேவன் அவர் கைவிடாதவர். ஜெபத்தை கேட்கும் தேவன் அவர் மறந்திடாதவர். ஜெபத்தை கேட்கும் தேவன் அவர். ஜெபத்தை நல்லா சத்தமா. ஜெபத்தை கேட்கும் தேவன் அவர் விலக மாட்டார், கைவிட மாட்டார். ஜெபத்தை கேட்கும் தேவன் அவர் உதவி செய்பவர். இந்த எலியா கருத்தாக
கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம ஜெபிப்பான். எல்லாம் வாலிப பிள்ளைகள் நன்றாக கீழ்ப்படியணும். உன் வாலிப பிராயத்தில் உன் சிசுக்கிறேனே பெரியவங்க ஆலோசனை கொடுத்தா கோப்படாது. யாராக இருந்தாலும் சரி. நான் இன்றைக்கி சில பிள்ளைகளுக்கு சொல்லும்போது ரொம்ப கோப்படுறாங்க. சொல்லிட்ட உடனே அதை ரிப்பீட் ஆக இவங்க பேத்தி இவங்க பேரெல்லாம் யோகியமானும். கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்கிறத நன்றாக கவனிங்க. நீங்கள் கெட்டு போகக்கூடாது. நீங்கள் எங்கே போகிறீங்க? எந்த சபைக்கு போகிறீங்க? எந்த சபைக்கு போகிறீங்க? அவர் சொல்லும்போது கவனிச்சிங்களா? ஆவிக்குரிய சபைன்னு மாமிச பிரகாரம் மற்ற சிஎஸ்ஐ எல்லாம் போகலாம். சும்மா போயிட்டு வந்துடல. கத்த நல்லவர். இந்தா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பெற்றுக்கொண்டு ரட்சிப்பு விலையேறப்பட்டது. எந்த மினிஸ்டர் எவனோ வந்து உங்களுக்கு எனக்கு அந்த ரட்சிப்பை தரமாட்டான். இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ நான் கவலை எற்ற இருப்பமானால் இதோ வருகிறார். யாரா இருந்தால் அயமான் சொல், நான் கூட தான். அல்லேலூயா. என் அழைப்பில் நின்று நான் சொல்ல வேண்டிய காரியத்தை நான் சொல்லணும். இல்லைன்னா அப்படி அது நடந்து சொல்லணும். வெளிவேஷம் சொல்லக்கூடாது. என்னை பார்த்து கட்டு போவாங்க. கம்மியாக கற்றுக்கிறோம். அநேக வார்த்தைகளை கொண்டு கத்த சொல்கிறார். இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் படிப்பு இருக்கலை, நான் எங்கேயாவது பொழைச்சிருவேன். ஏன்னா அவங்களுக்கு முன்பாக ஆண்டவரை வைக்கலை, தாய் தாப்பனுடைய கஷ்டத்தை வைக்கலை. கம்மியாக்க தருவா. கண்ணீர் உனக்கு உண்டு. உன் கதர் சத்தத்தை நான் கேட்கிறவராக இருக்கிறேன். கலங்காத என் மேலே இடைவிடாமல் தூது. பயப்படாது. பறந்து காக்கிற பட்சாந்து உன்னை காத்து தப்ப பண்ணி கடந்து வந்து விடுவிப்பேன். எல்லா தீங்கிலிருந்து விடுவித்து கத்த பெரிய காரியங்களை எனக்கு செய்வார், என் செய்தார் என்று சொல்லுவார். சோர்ந்து போன உனக்கு பலனும் சத்துவம் இல்லாத உனக்கு சத்துவத்தை பெருகச்சுகிறவரார். உன்னை சபை நடுவில் சாட்சியாக நிறுத்துவேன்னு சொல்கிறார். எங்களை தாழ்த்துக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யுங்க. அதிக நேரம் இருக்கிறதுனால நான் அதிகமாக எடுக்கலை. பெரிய காரியங்கள் கத்த நமக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் இறக்கம் கிருபை நம்ம மத்தியில் வெளிப்படும். பெரிய காரியங்கள் செய்வார். ஊழியத்தை நிலை உருவாக்குவார். புது வருஷத்தில் புதிய நன்மை தருவார். அதிகமாக நான் உங்கள் தாழ்மை சொல்லி தருகிற காரியங்கள் வேதமாக செய்யுங்கள். வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராது இருந்தால் என் துக்கத்தில் அழிந்து போயிருக்க வேதத்தை வாசி. வசனத்தை தியானி. எல்லாருக்கும் கவலை இருக்கும், எல்லாருக்கும் பாரம் இருக்கும், எல்லாருக்கும் பயம் இருக்கும், திகில் இருக்கும். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கக்கூடாது. நமக்கு ஒரு சொல்யூஷன் தந்திருக்கிறான். அதன்படி செய்யும்போது அதை செய்த காணப்படுவார். கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். நான் தவறாக உங்கள் மத்தியிலே சொல்லலை. கர்த்தர் நல்லவர். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இந்த ஆண்டை நாம் முடிக்கப் போகிறோம். 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று காலையிலே 10 பேர் ஜெபம் உண்டு. மாலையிலே இரவு 10 மணிக்கு ஆரம்பிக்கிற வாட்ச் நைட் சர்வீஸ். 1ஆம் தேதி 2025 ஆண்டு புதன்கிழமை காலை 4 மணிக்கு முடியும். ஆகவே அந்த நாளுக்காகவும் அந்த ஆராதனையிலும் கர்த்தர் மகிமைப்படும்படியாகவும் ஒரு விசை ஜெபிப்போம். அதற்கு பிறகு ஜெபித்து முடிக்கலாம். ஒரு விசை கண்களை மூடி வாட்ச் நைட் சர்வீஸில் கர்த்தர் மகிமைப்படும்படியாய் இந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வந்தவர் அவருடைய விசேஷித்த கிருபைகளுக்குள்ளாய் நம்மை நடத்தும்படியாய் ஒவ்வொரு பகுதியிலும் அந்நாளின் ஆராதனையிலே கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நாம் ஒருமனப்பட்டு துதிப்போம். ஒருமனப்பட்டு வாய் திறந்து ஸ்தோத்தரிப்போம். ஒருமனப்பட்டு ஸ்தோத்தரிப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே, நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்கள் சர்வ பலமுள்ள தேவனை நாங்கள் ஒருமித்து ஆராதிக்கும்படியாய் ஆண்டுகளிலே நீ செய்த நன்மைகளை நினைத்தும் வரக்கூடிய புதிய ஆண்டிலே புதிய கிருபைகளோடு எங்களை நடத்தும்படியாய் உம்முடைய வாக்கை கொண்டு நீர் எங்களை உயிர்ப்பிக்கும்படியான காலங்களுக்குள்ளாகவும் கர்த்தாவே விசேஷித்த கிருபைகளுக்குள்ளாய் 2025 ஆண்டு காணப்பட
கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கத்தாவே பிள்ளைகள் நடுவிலே அதிக உற்சாகமும் அதிக தகப்பனை உமக்கு ஸ்தோத்திரையா கிருபைகளும் அதிகமான உம்முடைய கருணையும் இரக்கமும் அருளும் பெருக கத்தாவே உம்முடைய நாமத்தின் மகத்துவத்தையும் வல்லமையும் விளங்க பண்ணும்படியாய் விசேஷித்த வண்ணமாய் 31 கத்தாவே 2024 ஆண்டின் செவ்வாய்க்கிழமை கடைசி நாளாக இருக்கிறது ஐயா. கத்தாவே அந்த நாளிலே 10 மணிக்கு ஆராதனை காரியங்களை தொடங்கி அடுத்த நாள் 2025 ஆண்டிற்குள்ளாய் நாங்கள் தேவ கிருபையை நிறைவாய் பெற்றவர்களாய் கடந்து வர ஒவ்வொருவரோடும் பேசும்படியாய் ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கத்தாவே இயற்கையும் சாதகமாய் இருக்கவும் பிள்ளைகளும் குடும்பங்களும் கத்தாவே ஆயத்தப்படுத்த என்ற வண்ணமாய் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தவும் தானும் ஆயத்தமாய் கடந்து வரவோ கர்த்தருடைய தயவும் கிருபையும் பெருக கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக ஆஸ்வதிங்க. அப்படியாய் நீ செயல்படுத்த போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி நன்றி நன்றி. கர்த்தரை ஒருமித்து நாமையும் கொடுத்தோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்கள் அன்பு தெய்வமே, இந்த நாளிலும் அருமையான ஐயாவை மூடி மறைத்து நீ கொடுத்த போஜனத்துக்காக நன்றி. பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையை இன்னும் புசிக்கவும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியான பாத்திரங்களாகவும் உம்முடைய ராஜ்யத்தை பூமியிலே விசேஷித்த வண்ணமாய் ஸ்தாபிக்க கத்தாவை விசேஷித்த கிருபைகளுக்குள்ளாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்துங்க, ஒவ்வொரு குடும்பங்களையும் நடத்துங்க. கத்தாவே உமக்கு நன்றி. தாப்பனே தேவ சபையை தாழ்த்தி ஒப்பெடுக்கிற கர்த்தருடைய கரம் அப்படியாய் நடத்தி வந்தவர் தொடர்ந்து கத்தாவே ஆண்டுகளில் மைமைப்படுங்க, ஆஸ்வதிங்க. எல்லா காரியத்தையும் உடைய காயப்பட்ட கருத்தில் ஒப்பு எடுக்கிற ஆராதனைகள் எல்லாவற்றிலும் தொடர்ந்து மைமைப்படுங்க, ஆஸ்வதி. ஏசுவன்ற நல்ல பிதாவே ஆமாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கூட இருந்து அவருடைய வருகை பரியந்தம் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.